ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியா இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சகஜமாக பழகின ஒரு விஷயம். நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டெய்லி லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வீடியோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதுதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம சோஷியல் மீடியால ஏகப்பட்ட டைம ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில நம்மளால அத கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த சோஷியல் மீடியால நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம்ல நல்ல விஷயங்கள எடுத்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ எதுக்காக? எதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கணும் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ரீசென்ட்டா நான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, ரங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் பார்த்தேன். சரிங்களா? அதில சொல்லியிருந்தாரு, அ எல்லாரும் ரீசென்ட்டா செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பாரதி பத்தி ஒரு உரைய நிகழ்த்தியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாரும் போய் பாருங்க. கட்சிகள தாண்டி, அவங்கவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து முரண்கள தாண்டி, கட்சிகளுக்கு இடையேயான கொள்கை முரண்பாடுகள தாண்டி, எந்த விதமான பேதமும் இல்லாம அந்த வீடியோவ ஃபர்ஸ்ட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்கு ரங்கராஜ் பாண்டே மேல ஒரு தனி மரியாதை உண்டு எப்பயுமே. ஏன்னா ரங்கராஜ் பாண்டே எல்லா விஷயத்தையுமே கணிக்கிறது பொதுவாவும், தெளிவாவும் ஒரு காமன் ஒரு ரிவ்யூவரா தான் அவரு எல்லா விஷயத்தையுமே கணிச்சு சொல்வாரு. ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சில கட்சிய சார்ந்தவர் அவரு அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம போக தேவையில்ல அந்த அளவுக்கு. ஸோ அவரு பாண்டே சொன்னதுனால, செந்தமிழன் சீமான் அவருடைய பேச்ச, அந்த பாரதி பற்றிய உரைய எடுத்து அந்த வீடியோவ பார்த்தேங்க. சான்ஸே இல்லங்க. சான்ஸே இல்ல. நோ சான்ஸ். என்னுடைய ஹிஸ்ட்ரியில அ ஆக்சுவலா தமிழ் மொழி மீது எனக்கும் பற்று அதிகம் இருக்கு. தமிழ் மொழி பற்றி நானும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். இலக்கியங்கள், உரைநடைகள், கதைகள் அதுபோல பழமைவாதம் பற்றியது, புதுமைவாதம் பற்றியது, தமிழ் தேசியம் பற்றியது, திராவிடம் பற்றியது எல்லாமே நானும் படிச்சிருக்கிறேன். ஆனா என் லைஃப்லயே பாரதிய பற்றிய உரை, மேடை நிகழ்ச்சிகள்ல எவ்வளோ பேர் பாரதிய பத்தி பேசியிருக்காங்க. ஆனா, செந்தமிழன் சீமான் அண்ணன் மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள, பேசின ஒரு ஆள என்னோட லைஃப்லயே நான் அத பார்க்கலங்க. வேற லெவல் ஸ்பீச்சுங்க அவரோடது. வேற லெவல் ஸ்பீச்சு. பாரதினா யாரு? நீங்க இத்தன நாள் புக்ல படிச்சிருப்பீங்க. அவருடைய பாடல்கள படிச்சிருப்பீங்க. பாடல்கள கேட்டிருப்பீங்க. அவரோட திரைப்படத்த கூட பார்த்திருப்பீங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாவே எடுத்திருக்காங்க. அத கூட பார்த்திருப்பீங்க. ஆனா, பாரதினா யாரு? அவனுடைய எண்ணத்தின் ஓட்டம் என்ன? தமிழ் தேசியத்தினுடைய பற்று என்ன? தமிழ் மொழி மீது அவனுக்கு இருக்கிற அந்த அன்பு, அந்த வெறி, அந்த பாசம், அந்த இந்திய மக்களுக்காகவும், தமிழ் மக்களுக்காகவும் அந்த சுதந்திர போராட்டத்துக்காக அவர் பண்ண தியாகம், அவருடைய மொழி நடை, அவருடைய கவித்திறமையினால மக்களுக்குள்ள ஏற்படுத்தின அந்த ஒரு எழுச்சி, இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெஃபனட்டா கண்டிப்பா சீமான் அண்ணனோட வீடியோ போய் கண்டிப்பா பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சீமான் அண்ணன் பாரதி பத்தி பேசியிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே சொன்னாங்க, அவரு பாரதி பத்தி பேசியிருக்காரு. அந்த வீடியோ போய் பாருங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. வரலாற்று சிறப்பு மிக்க உரைலாம் இல்ல. உண்மையிலே வரலாற்றிலே இல்லாத ஒரு உரை. அதாவது பாரதிய பத்தி அவர் பேசினாருன்னு சொல்றத விட, பாரதியினுடைய எண்ணத்தின் ஓட்டத்த, பாரதியினுடைய ஆன்மாவ, பாரதியினுடைய உணர்வ, பாரதியினுடைய அந்த அந்த கவி பாடும் திறமைய, அந்த பெண்ணியத்தை போற்றுனதா இருக்கட்டும், தமிழ் தேசியத்த பேசினதா இருக்கட்டும், திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்த சொன்னதா இருக்கட்டும், இந்தியாவினுடைய பெருமைகள சொன்னதா இருக்கட்டும், சுதந்திரத்துக்காக அவன் பேசப்பட்டதா இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வு பற்றி பேசினதா இருக்கட்டும், ஜாதிகள பத்தி பேசினதா இருக்கட்டும், நம்ம தமிழ் மொழி, தமிழ் மக்களுடைய மரப பத்தி பேசினதா இருக்கட்டும், தமிழின் தொன்மையை பேசினதா இருக்கட்டும். ஐய்யய்யய்யய்யோ! உண்மையிலேயே சொல்றேன். சீமான் அண்ணனுக்கு செந்தமிழன் சீமான்னு பேர் வச்சதுக்கு பெருமைப்படணுங்க. இன்னொன்னு சொல்றேன். நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த தம்பிகள், தங்கைகள், அந்த கட்சியினுடைய தோழர்கள், உறுப்பினர்கள் நீங்க எல்லாரும் மார் தட்டிக்கிட்டு பேசுறதுக்கான ஒரு தலைவர் தான் உங்க ஆளு. உண்மையிலே பாராட்டணும் அந்த விஷயத்த. உண்மையாவே சொல்றேன். பாரதி பத்தி அவர் பேசினாரு அப்படிங்கிறத விட, பாரதிய கொண்டாந்து நிறுத்திட்டாருங்க அந்த மனுஷன். சும்மா அந்த பாரதியினுடைய வரிகள் மூலமா, பாரதியினுடைய உணர்ச்சி பிழம்ப அப்படியே எரிமலை மாரி வெடிச்சு கக்கியிருக்காருங்க. உண்மையா சொல்றேன். அந்த 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 உரையில இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அர்த்தங்கள நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த உரைய நீங்க நல்லா கவனிச்சு கேட்கணும்.
டெஃபினட்டா சொல்றேன். அந்த வீடியோ பாருங்க. ஆக்சுவலா YouTubeல இருக்கும். அவருடைய பேஜ்லயுமே இருக்கு. அது இல்லாம அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்களோட பேஜ்லயும் இருக்கு. அந்த சேனல் நேம்லாம் நான் குறிப்பிட விரும்பல. அவருடைய சேனல் நீங்க போய் பார்க்கலாம். பா அ சீமான் வந்து பேசின பாரதியோட உரைய பத்தி நீங்க YouTubeல சர்ச் பண்ணீங்கனாலே அந்த வீடியோ வந்துரும். 1 மணி நேரம் 4 நிமிஷம் ஐ திங்க் 40 செகண்ட்ஸோ சம்திங் ஏதோ இருக்கும். 1 மணி நேரத்து வீடியோ அது 1 ஹவர் கரெக்ட்டா ஓடும். ஆனா அந்த 1 ஹவர்ஸ்க்கான அந்த வீடியோ ஒர்த்துங்க. உண்மையா சொல்றேன். நீங்க தமிழ் மொழிய பற்றியும், பாரதிய பற்றியும், நம்மளுடைய வரலாறு பற்றியும், நம்ம தமிழர்களுடைய பண்பாடு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அண்ணனோட வீடியோ போய் பாருங்க. உண்மையா சொல்றேன். இந்த அளவுக்கு ஒரு தமிழ் தாய் பெற்றெடுத்த ஒரு தூய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 வைரமாட்டம். அதற்கும் மேல அது சொல்லவே முடியாதுங்க. தமிழின் தொன்மையும், தமிழுடைய பெருமையும், தமிழோட வரலாற்று பெருமையும், அத வந்து உணர்ந்தவங்க, அத பத்தி படிச்சவங்க, அத பத்தி உள்ளார்ந்து வாங்கிக்கிட்டவங்களுக்கு மட்டும் தான் அதனுடைய உணர்வுகள் தெரியும் கண்டிப்பா. உண்மையாவே சீமான் அண்ணனுடைய அந்த பேச்சு ஹேண்ட்ஸ் ஆஃப். சீரியஸா சொல்றேன். வேற லெவல். அப்படியே உரைய வச்சு உட்கார வச்சுட்டாருங்க மனுஷன். நான் ஆஃபீஸ் டைம்ல வொர்க்கிங் ஹவர்ஸ்ல அந்த வீடியோவ நான் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலா வந்து நான் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் என்னுடைய வேலைய நிறுத்திட்டு, என்ன மீறி நான் அந்த வீடியோ அந்த 1 ஹவர் கன்டினியூவா பார்த்துட்டு தான் நான் என்னுடைய அடுத்த வேலைக்கே நான் போனேன். அந்த அளவுக்கான வீடியோ. அந்த வீடியோ நான் பார்த்து 2 டேஸ் ஆச்சு. அந்த வீடியோ பத்தி நான் பேசணும் அப்படின்னு எனக்குள்ள அந்த தூண்டிட்டு இருக்கிற அந்த ஒரு உணர்வு கூட அடங்கவே இல்ல இந்த 2 நாள். டெஃபினட்டா அண்ணன பத்தி அந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்றது மூலமா அண்ணன் சொன்ன அந்த பாரதி பற்றிய உரை எல்லாருக்கும் போய் சேரும். சரிங்களா? டெஃபினட்டா இத ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா எந்தெந்த விஷயத்துக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். டைம் பாஸ்க்காக ஒரு காரண காரியமே இல்லாத ஒரு வேஸ்ட்டான விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். உண்மையாவே அண்ணன் வார்த்தைக்கு வார்த்தை நான் ஏன் அண்ணன அந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, பாரதி பற்றிய உரையில அவருக்கு மூச்சு விட முடியல. அவர் திணறுது. அவருக்கு அந்த தொண்டை அந்த குரல் வளையிலருந்து வார்த்தை வரல. திணறாப்ல. என்ன சொல்றாரு, பாரதிய பத்தி விரைவா பேசி முடிங்கன்னு சொன்னா நான் என்ன பண்றது? எவ்வளோ வேணா பேசிட்டே இருக்கலாம். அவன பத்தி பேச சொன்னீங்கன்னா பேசிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாப்ல. அந்த உணர்வு அவருக்குள்ள அந்த அந்த தமிழ் தாயினுடைய உணர்வு அவருக்குள்ள அந்த வெறி, தமிழ் மீது கொண்ட வெறி உண்மையிலே சீமானண்ணனுக்கு வந்து தமிழ் மீது பற்று இருக்கு. தமிழ் தேசியம் பேசுறாரு. திராவிடத்த பிரிச்சு பேசுறாரு. அது இதுன்னு இந்த கருத்துக்கெல்லாம் வேலை இல்ல. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு தமிழ் பற்று அவ்வளோதான். பாரதினா யாரு? பாரதினா என்ன? பாரதிய பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லங்க. அவர் கூட சமகாலத்துல வாழ்ந்திருந்தீங்கன்னா, பாரதியினுடைய உள்ளுணர்வ நேரா இருந்து பார்த்தீங்கன்னா, எப்படி புரிஞ்சுப்பீங்களோ, அத நீங்க அண்ணனுடைய பேச்சுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெஃபினட்டா அந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டா போய் பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வீடியோல புரியல அப்படின்னா, அதில அவரு அண்ணன் சொன்ன உள்ளார்ந்த கருத்துக்கள், பாரதிய பற்றி சொன்ன உள்ளார்ந்த கருத்துக்கள், அவர பத்திய தீர்க்க தரிசனமா அவர் சொன்ன விஷயங்கள், இதுவரைக்கும் யாருமே பேசப்படாத விஷயங்கள், அண்ணன் வந்து எதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நான் அத ஸ்பெஷலா அந்த வீடியோவ ஷார்ட்ஸா எடுத்து போட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு குடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, டைரக்ட்டா அந்த வீடியோ நீங்க போய் பார்க்கலாம். சரிங்களா? மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அண்ணனோட வீடியோ பாருங்க. இன்னொரு முக்கியமான கருத்து, நான் வந்து இத கட்சி சார்ந்தோ, ஒரு நபர் சார்ந்தோ இந்த வீடியோவ நான் போடவே இல்ல. நான் எப்பயுமே மக்களாட்சிய விரும்புறவன். அதேபோல மக்கள் நலத்த விரும்புறவன். சரிங்களா? தமிழ் மக்கள் மீது தமிழ் பற்று எனக்கும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறனால இந்த வீடியோ போடுறேன். இது நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவோ, இல்ல சப்போர்ட்டோ கிடையாது. இது நாம் தமிழர் மக்களுக்கான ஒரு ஆதரவு. நம்ம பத்தியே நம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 எதிர்பார்ப்பு தான். ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாருமே அந்த வீடியோ பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா டெஃபினட்டா அந்த வீடியோ நான் எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸா கொஞ்சம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணும். அதேபோல டெஃபினட்டா அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே. பாய்.